தெய்வத்தையே பாடு, தெய்வத்தையே பாடு, பாடு மனமே பாடு, நம்ம தேவர்களை நடிப்பு நடிப்பு ஏதோ ஒரு அறவரையே கைது போய் தெரிஞ்சது தானே வரட்டு. அப்பே என்ன மாட பத்தது ஜவரா பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளமில்லை, நல்ல உள்ளமில்லை, பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளமில்லை, நல்ல உள்ளமில்லை, பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. நன்றி.
மாரியப்பனுக்கு வணக்கம். பழனியப்பனுக்கு வணக்கம். அங்கு பாவாடை கிழிஞ்ச பாவாடை கிழிஞ்ச பாவாடை ஓட்ட பாவாடை ஓட்ட பாவாடை தச்ச பாவாடை தச்ச பாவாடை புளிஞ்ச பாவாடை கிழிஞ்ச பாவாடை அங்கச்சி பாவாடை பக்த பாவாடை நல்ல பாவாடை கட்டிக்கிட்டு மசால் பாவையவங்களுக்கு வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மசாலா கிடைக்கும் பாவம் புண்ணியத்தில் வணக்கம் வணக்கம். வல்லாத பத்து வாக்கு வல்லாத கண்களுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம். வெள்ளாத வண்டிவாங்க வல்லாத கண்டடிக்கு ஓடுகிற ஒரு வணக்கம். அங்கு புருஷன் சொந்த புருஷன் சொந்த புருஷன் வாடக புருஷன் ஆடக புருஷன் கூட்டிட்டு ஓடுன புருஷன் கூட்டிட்டு ஓடுற புருஷன் தள்ளிட்டு போன புருஷன் தள்ளிக்கிட்டு போன புருஷன் எழுத்த விட்டு புருஷன் சுவரை தாண்டி குடிச்ச புருஷன் தாண்டி குடிச்ச புருஷன் இப்படி மொல்ல மாதிரி புருஷன் ஒன்னே மாதிரி புருஷன் முடிச்ச வைக்க புருஷன் குடிச்ச வைக்க புருஷன் புருஷ புருஷன் புருஷன் நல்ல புருஷன் இல்லாமலே என் பிள்ளை குட்டி கற்றுக்கணும். புண்ணியவதிகளுக்கு வணக்கமே. புருஷம் இல்லாமலே பிள்ளை குட்டி வச்சிருக்கும் புண்ணிய வாட்டிருந்தா வணக்கம். பெத்தவங்க மத்தவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோரே வணக்கம். மத்தவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோருக்கு வணக்கம். அங்கே காதலிலே தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மருந்த குடிச்சு கோயிலா கோயிலா ஏழு மண்டல வாடா கோயிலா. நல்ல காதலிலே தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மருந்த குடிச்சு கைலாசம் போறவருக்கு வணக்கம் வணக்கம். காதலிலே தோல்விட்டு மூட்டை முடிச்சு குடிச்சுட்டு கைலாசம் போறவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய உத்தவத்திலே சிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கும் வணக்கம். சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். நல்ல தத்துவங்கள் பேசுகின்ற தமிழர்களுக்கு தலைவர்களுக்கு வணக்கமே. மக்கள் வணக்கமே. நீங்க வந்து இருக்கும் பெரியோருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே. கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்கயா. கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. 1:30 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சிருவேன் பார்த்துக்குங்க. உங்களை வச்சு தான் நாடகம். இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் இன்றைக்கு உள்ள இளவயது மிருதங்க வித்வான்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாத்திபனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகரில் அடுத்த VM சிங்கத்துறை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகரநல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்ற லய சக்கரவர்த்தி இடைச்சூரணி மாநகர் அடுத்த அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளருமாகிய நமது பசும்பொன் அருகாமையில் சம்பவத்தை சேர்ந்த சண்முகராஜா அவர்களுக்கு மாலை பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எரிது என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க இசை கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினுடைய நன்கொடையாளர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும்
ஆஞ்சநேயா ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு ஒளிவு பொன்னாடை போட்டாச்சா முகம் சோர்வா மாறி இருக்கியா நல்லா சிரிச்ச முகத்தோட உட்காருங்க இந்த மழை காரணத்தினால உங்களுக்கு வேலை அதிகம் இருக்கட்டும் நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா மீண்டும் நன்றி நாடகம் ஆரம்பிச்சாச்சு மாப்பிள்ள ஆமா கோமாளி வந்தாச்சு என்னடா முந்தா நாள் தான் இந்த முகத்தை பார்த்தோம் மறுபடியும் இந்த முகம் வந்திருக்கு ரொம்ப சலிச்சிருக்குமே இன்னும் 2 நாளைக்கு என்ன தான் பார்க்க போறீங்களா தன் முகத்தை ஆபரேஷன் பண்ணிட்டு தான் வரணும் என்ன செய்யறது ஆனா எத்தனை நாடகத்துக்கு போட்டா நல்லா செய்வேன் ஆமா வாயினால என்ன உங்களுக்கு தானே தெரியும் நான் செய்யறத பத்தி என்ன இந்த வருஷத்துல 2025 இவரத்தை நான் வச்சிருக்கேன் இழிச்சாரு ஆமா நீ வச்சிருந்து என்ன செய்ய அதனாலே எதிர்கால இளைஞர்களுக்கும் வருகால வாலிப சிங்கங்களுக்கும் அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களே காண எங்க மாப்பிள்ள ஒளிஞ்சு கிடக்காங்களா நான் கூட நினைச்சேன் சாணி ஓட போயிட்டாங்களான்ட்டு அது 5 மணிக்கு 5 மணிக்கா எப்படியோ பார்த்துருக்கேன் சாணி ஓடையில இப்ப ஆறு சாணி போடுறா பச்சை தண்ணி தானா வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர தொட்டி கொண்டு போறவர்களுக்கும் என்ன ஆச்சு மாப்பிள்ள மதன்ராஜ் உன் துடிப்பு நின்று தான் 20 வருஷம் இங்க பாரு ஒருத்தன் குழி நோண்டிட்டு கிடக்கேன் ஒண்ணுக்கு இருந்துட்டு மூடுறேன் பாரு மண்ணல்ல சொல்லலா குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர கொண்டு போறவர்களுக்கும் என்ன ஆச்சு எதையுமே ஒரு பொசிஷனா செய்யணும் மாப்பிள்ள அங்க வர்ற 145 கிடக்கிறத விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலா தூவி பண்ணி செத்து கீதம் பாடிட வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்க இப்படித்தான் அமைக்கும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேயா ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நாடகத்திற்கு பந்தல் அமைத்த AVK பந்தலை சேர்ந்த அன்பு அமைப்பகத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரின்பமிக்க மரியாதைக்குரிய ஆமா இன்னைக்கு உலகத்தில் ராமதாசு முத்துச்சிற்பியும் தெரியுறாங்கடா காரணம் நமது ஏகநாதருக்கு அப்படிதான் ஆமாம் கடலாடி தான் முக்கியம் என்ன அவங்கள வச்சு தான் இன்னைக்கு ராமதாசும் முத்துச்சிற்பிக்கு மேலே போயிருக்காங்கடா காரணம் ஏகநாதர் யூடியூப். அதுக்கு அடுத்தபடியாக எனது அன்பு மருமகன் கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாண்டி அருள்கள். அதுக்கு அடுத்தபடியாக எனது அன்பாத்தான் நாதன் வந்திருக்காடா அதான் AP நாதன் அவர்கள். அதுக்கு அடுத்தடியாக எனது அன்பு மருமகன் இவங்கெல்லாம் கூலிச்சாமி ரசிகர்கள். கண்டிலான் கண்டெடுத்த எனது அன்பு மருமகன் தங்கப்பாண்டி, எனது உயிரிலும் மேலான அன்பு தம்பி நாடகத்துறையிலே நாங்கள்லாம் அறிமுகமாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்னும் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் அறிமுகமாக இருக்காங்க, மறந்துட்டாங்க. எனது அன்பு தம்பி காடமங்கலம் கண்டெடுத்த அன்பு தம்பி முருகன் யூடியூப் சேனலில் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் வேற யாரும் வந்திருக்காங்களா? ஏபிஎஸ் தானையா? APS யூடியூப் சேனல் சேர்ந்த உன் தம்பி பேர் தெரியலடா, உன் பேர் ஓப்பாண்டியாடா. APS யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் ஆமா நான் பேர் தெரியாம சொல்லாம ஊடமாட எடுத்த செல்ல எடுத்த அன்பு நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற சக கலைஞர்கள் சார்பிலும் மற்றும் மணப்பாறை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் மற்றும் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சல்ல. இந்த நாடகம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் இல்லை, சத்திய ஹரிச்சந்திர மயான நாடகம் இல்ல. ஆமா அதே மாதிரி வள்ளி திருமண நாடகம் நாளைக்கு நடக்குது, அந்த நாடகம் இல்ல இன்னைக்கு நடக்கிற நாடகம். சத்தியவான் சாவித்திரி அல்ல, பவளக்குடி அல்ல. ஆமா வள்ளி திருமண நாடகத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமா அவர் ராஜபாட்டு வருவார் மாப்பிள்ள, அந்த உடனே உள்ள நுழைஞ்சிருச்சும் பாரு. எதுல என்ன செய்யணும்? மானு நுழைஞ்சிருச்சும் பாரு. அந்த அம்மா வள்ளி அம்மா உள்ள நுழையலங்க. எதுல? நாளைக்கு சொல்லுவோம், நாளைக்கு இன்னைக்கு நடக்கிறது பேசுறா. ஆமா அந்த அம்மா நுழையலங்க, அது கிடையாது இந்த நாடகம். அதே மாதிரி சத்திய ஹரிச்சந்திர மயான நாடகத்துல காலையில என்ன நடக்கும் தெரியுமா? சந்திரமதிய வெட்டுற சீனும் ஆமா நடக்கும். ஆமா கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நடக்கவிருக்கும் நாடகம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்னும் கதம்ப காமிக் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்திருக்கிற நகைச்சுவை நடிகர் 3 பப்புனு, நாங்க தான் ராஜ நடிகர். நான் ஸ்டாப் மாதிரி போகும். 3 நகைச்சுவை நடிகர்களும் 3 நகைச்சுவை நடிகை வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்ரீபாட்டு, வள்ளியும் அவங்க தான், சாவித்திரியும் அவங்க தான், பவளக்குடியில் யாருங்க ஸ்ரீபாட்டு, அல்லியும் அவங்க தான். ஆமா சோபா ஆமா அது வேற. இன்னொருத்தர் வந்திருக்கா தூமச்சேனே, அதெல்லாம் இல்ல, அதான் மாப்பிள்ள சாவித்திரியை சொல்லிட்டல தூய்மை சேனன் எல்லாமே நாங்க தான். இது எதுக்கு கதம்ப காமிக்கிட்டு வச்சாங்க மாப்பிள்ள? எதுக்கு? கடலாடியில போய் பூக்கடையில போய் கேட்பாங்க, அண்ணன் மலைச்சாமி என்ன கேட்பாரு, 100 மல்லிகைப்பூ கொடுங்கன்னு சாயல்குடியில கனகமரம் கிடைக்கல எனக்கு போன் பண்ணாரு. 100 மல்லிகைப்பூ கொடுங்க,
100 கனகமரம் கொடுங்க, 100 பிச்சிப்பூ கொடுங்கன்னு கேட்பான். ஆனா இந்த கதம்பம் என்பது என்ன தெரியுமா? இந்த கதம்பத்துல மல்லிகைப்பூ இருக்கும், பிச்சிப்பூ இருக்கும், கனகமரமும் இருக்கும், அதே மாதிரி டிசம்பர் பூ இருக்கும். இன்னும் ஒரு செடி கட்டுறாங்க, கஞ்சா செடின்னு ஒரு செடி. அது கஞ்சா செடி இல்ல, கஞ்சா செடி மாதிரி சக்காலத்தி. அது துளசிக்கு ஒரு சக்காலத்தி பாருங்க, அது மாதிரி. என்ன உங்களுக்கு ரோசம் ரொம்ப ரைடா இருக்கு, எதுவும் கிடைக்குதா? கிடைச்சா உங்களுக்கு தெரியாமையா? ஆமா, இந்த எல்லா பூக்களையும் ஒன்று சேர்த்து கட்டுவதுதான் இந்த கதம்ப காமிக். அதே மாதிரிதான் 3 இத்தனை பூ சொல்றீங்க, லூப் இருக்குமா? அவளை கை விடுங்க, ரொம்ப ஞாபகப்படுத்தி உங்களுக்காண்டியே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? முடியல, அவன் உழைக்கிறான், அவன் தம்பி ஒத்துழைக்கிறான்ல, அதனாலதான் நீ ஏற்பாடு பண்ணி சரியா வர. நான் என்னத்தை ஏற்பாடு பண்ணி இது வரைக்கும் 30 வருஷமா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ முழுசா ஏற்பாடு பண்ண. ஆமா, இந்த நாடகம் 3 நகைச்சுவை நடிகர்கள், 3 நகைச்சுவை நடிகர்கள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிட்டேன். அப்படி சிரிக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சுகர் வந்துடும், வயிறு ஊதிக்கிறோம், கடலாடி ரோட்ல இப்படி நடக்கணும். ஆமா, இது தள்ளி, இது முன்னாடி நடக்கும், இது பின்னாடி நடக்கும். வீட்டுக்குள்ள கேப்ப கூழும் சப்பாத்தியும் தான் சாப்பிட முடியும். அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அந்த உடம்புல நோய் கிடையாது, அந்த குடும்பத்துல கஷ்டம் கிடையாது. அப்படி சிரிக்கலைன்னு வைங்க, என்ன இருக்கிற உலகத்தில் உள்ள அத்தனை நோய் நம்ம உடம்புல தாவிரும். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுகண்டு. அதுக்காக வேண்டி எந்த நேரமும் முன்னாடி உட்காந்து, முந்தா நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள மணப்பாறை பக்கம் தான் நாடகத்துக்கு போயிருந்தேன். நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். முன்னாடி ஒருத்தர் ஒரு 65 வயசு இருக்கான், அப்படி அழிச்சாரு நாடகத்தை. பரவாயில்லையா? நான் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. நானும் முடிச்சுட்டு உள்ள போயிட்டேன். அடுத்து டான்ஸுக்கார பிள்ளை வந்துச்சு, அந்த பிள்ளை பேச பேச அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரிட்டு அவர் போனோம்னா நம்பிராஜன் வந்தாரு, நம்பிராஜன் வரையிலையும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்பிராஜனுக்கே சிரிக்கிறாரா? என்னடா இப்படி ஒரு நாடகம் மேல ஆர்வமா இருக்காரு அப்படின்ட்டு கடைசியில நாடகம் வேடன் சீர் வர்றாரு, அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. நாடகம் முடிஞ்சு வேன் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு, அப்பவும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே சிரிக்கிறாரு. என்னடா ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னையா இப்படி நாடகத்து மேல ஆர்வமா இருக்காரு, எப்படி இவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு, இந்த ஊர்ல தான் பிறந்தாரா அப்படின்னு. இங்க வாங்க தம்பி, அவர் உங்களை பார்த்து சிரிக்கல, அவருக்கு பிறவிலேயே லூசு, அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு எப்பவுமே. அதனால அப்படி சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, என்ற காலம் கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம். சத்தம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது, சமாளிக்க தெரியாதவே உலகத்துல இருந்தே புண்ணியம் இல்லை. ஆமா, என்ன எதுக்கு சொல்றேன் மாப்பிள்ள? எங்க தெருவில் கோட்டமேட்ல இன்னைக்கு ஒரு வியாபாரி வந்தாரு. என்ன வியாபாரி? விசிறி வியாபாரி. ஆமா, விசிறி வாங்கலையா, விசிறி வாங்கலையா, விசிறி வாங்கலையான்ட்டு வித்துக்கிட்டே வந்தாரு. என் பொண்டாட்டி தீபாவளிக்கு தள்ளுபடி போட்டுருப்பாங்கன்ட்டு 3 விசிறி வாங்கினா 2 விசிறி இலவசம்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். வாங்கம்மா விசிறி வாங்கலையா, விசிறி வாங்கலையா, 30 ரூபாய்க்கு 3 விசிறி, 10 வருஷம் டால் கிளியாதுன்ட்டு வித்துக்கிட்டே வந்தாரா. என் பொண்டாட்டி ஓடி 3 விசிறியை வாங்கிட்டா. வாங்கி 2 நாள் வீசினா, 3 நாள் வீசிருக்கா, 4 நாள் வீசினா, 1 வாரம் கழிச்சு இந்த 3 விசிறியும் புருட்டு கிழிஞ்சு வச்சு. என்னடா எடுவட்ட பையன் இப்படி வியாபாரம் வைக்கிறேன், உலகத்துல பொய் சொன்னவன் என்னைக்குடா பொழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு மறுவாரமே அந்த வியாபாரி வர்றாரு. அம்மா விசிறி வாங்கலையா, விசிறி வாங்கலையா, 30 ரூபாய்க்கு 3 விசிறி, 10 வருஷம் டால் கிளியாண்டு சொல்லிக்கிட்டே வர. என் பொண்டாட்டி கோவம் வந்துருச்சு. ரோஷக்காரில், ஏன்டா எடுவட்ட வேலை, ஏன்டா தூமியை குடிக்கு, வியாபாரத்தில் என்னடா ப்ராடு பண்ற, ஓ விசிறியை வாங்கினேன் 10 வருஷம் டால் கிளியாதுண்டாரு, 3 நாள்ல உன் விசிறி புருட்டுன்னு கிழிஞ்சு வச்சு. உடனே அந்த வியாபாரி சமாளிச்சாரு, எப்படி விசிறியை வாங்கம்மா, எப்படி வீசினீங்க, விசிறி எப்படித்தான் வீசினேன், அப்படி வீசினா கிளியத்தாம்மா செய்யும், விசிறி எப்படி வச்சுக்கிட்டு தலையை மட்டும் இப்படி ஆத்துங்க, 30 வருஷம் நாளும் கிளியாதுன்னு. அப்ப சமாளிக்க தெரியவன் உலகத்துல வாழ முடியுமாப்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு வண்டியில வரையில மாப்ள, கோட்டமேட்ல இருந்து அபிராமரத்துக்கு வந்துட்டேன். சரி, போலீஸ்கார் மறைச்சிட்டாரு, டிராபிக் போலீஸ். இங்க வாடா, இறங்குடா, இங்க வாடா, இங்க வா, வண்டியை ஓரமாட்டு பாட்டு, வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கியா? இல்லை சார். ஏன் ஹெல்மெட் போடல? ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டு வந்தேன் சார், நான் நாடக நடிகர் தான் சார். இங்க வா, ஆர்சி புக் இருக்கா? ஆர்சி புக் இல்லை சார். ஏன் சார், ஏன்? இங்க வா, 500 ரூபா பயன் கட்டாம வண்டி எடுக்கக்கூடாதுட்டார். உடனே நான் அந்த இடத்துல சமாளிச்சேன். எப்படி? அவரை கூப்பிட்டேன், இங்க வாங்க சார், எங்க அப்பாவும் போலீஸ்காரங்க அப்படின்னு சொன்ன உடனே, உங்க அப்பா போலீஸ்காரா? எப்படிடா நம்புறது?
எதை வச்சு சொல்ற? உங்க அப்பா போட்டோ காமி. இங்க வாங்க சார், என் மோட்டர் பைக்கு கண்ணாடியில் பாருங்களேன், உங்க முகம் மாதிரியே எங்க அப்பா முகம் தெரியும்னு. வேகமா ஓடி ஆண்பாரை திருப்பி முகத்தை பார்த்தாரு. பார்த்தோன்னே முகம் தெரிஞ்சிருச்சு. அடே எப்படிடா என்னைய மாதிரியே உங்க அப்பா இருக்காரு? போ போ போ, அவர் முகம் தானே கண்ணாடியில் தெரியும். அப்ப சமாளிக்கும் திறமை போகணும். எந்த இடத்துல போனாலும் சமாளிக்க தெரிஞ்சாத்தான் மனிதன். அதனாலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கு காணமிட்டான். உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கட்டும், உலகத்துல தமிழுக்கு மிஞ்சின மொழி எந்த மொழியுமே கிடையாது. அதனால அமெரிக்கா ஐநா சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நாம் பேசுகின்ற தமிழ் மொழி தான், தாய்மொழி தான் சிறந்த மொழி என்ற ஐநா சபையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த தமிழை இன்னைக்கு ஒழுங்கா பேசுறோமா? எங்க பேசுறாங்க? சென்னைக்கு போனா ஒரு தமிழ். ஆமா, இப்ப பேரவைக்கு போயிருந்தேன் மாப்பிள்ள. சரி. ஆமா, பொதுக்குழுக்கு போயிருந்தேன். இப்ப நம்ம தானே போனோம். பஸ்ஸை விட்டு இறங்கி பேரிஸ்ல இருந்து ஒரு ஆட்டோ கார்ட்ட அட்ரஸ் கேட்டேன். பொதுக்குழு நடக்குது, இந்த கூட்டத்துக்கு எப்படி போகணும் தம்பி? ஆட்டோ கார்ட்ட கேட்டேன். அந்த ஆட்டோ கார் அட்ரஸ் சொல்லிருக்காரு. அப்பா தமிழ அப்படி பேசிருக்காரு. உங்க ஆத்தா லெப்ட்ல போய், உங்க ஆத்தா சைட்ல போய், உங்க ஆத்தா ரைட்ல போ. ஏண்டா பாதை தானடா கேட்டேன். 50 கோத்தா போடுறேன். இதே தமிழ் கோயம்புத்தூர்ல அங்க வேற மாதிரி. ஏனுங்க இப்படியா வந்தீங்களாக்கா? சாப்பிட்டு போட்டுட்டு போறீங்களா? சாப்பிட்டு போட்டு போங்க என்ற அம்னிய சுண்ணியம்பாளையத்துல சின்னியம்பாளையம் 2 குடி கொள்ளு வாங்கி போட்டு கொடுத்து போட்டு பார்த்து போட்டு போங்க. அங்க ஊரா போட்டு போட்டு போங்க. இந்த தமிழெல்லாம் தாண்டிடுச்சு திருநெல்வேலி தமிழ். சாயல்குடி தாண்டிட்டே இந்த வை வேற மாதிரி இருக்கு. ஏலே ஏல இப்பதான் வந்தீங்களா? காப்பி சாப்பிட்டீங்களா? துட்டு நான் தரம்ல. பிறகு ஊம்பாட்டுக்கு விலகு, ஓம்பாட்டுக்கு விலகு. பிறகு எழுத்து பேசினா கையை தரிச்சு விடுவேன். இது ஊரா திருநெல்வேலி தமிழ். இன்னும் ஒரு தமிழ் இருக்கு மாப்பிள்ள, நம்ம உசிலம்பட்டி. அருமையா இருக்கு. நாடகம் மேடையில் நின்றுட்டா போதும், கூட்டத்தில் இருந்து ஒரு பேச்சு வரும். எனக்கு அவ்வளவு மரியாதை. நொக்காலி கோமாளி என்னடா நின்றுகிட்டே இருக்க, நல்லா ஆட்டுறா. என்ன நொக்காலிங்கிறாயா உசிலம்பட்டியில்? அது மட்டுமா, இது ஹார்மோனிய பற்றி எவ்வளவு பெரிய வாத்தியம். அந்த பெட்டிக்காரன் கிணிமிடி பெட்டிக்காரன் ஏறிக்கிட்டு மிதி, இது போய் கிணிமிடி பெட்டியா. ஆமா, இந்த 4 யூடியூப்புக்கு சொல்றேன், 5 யூடியூப்புக்கு இந்த உசில பட்டிக்கிறத எடுத்துருங்க. ஆமா, அங்கிட்ட அந்த பக்கம் போனா அடிப்பாங்க. தயவு செய்து மோசமானவங்க. ஆமா, இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு சொல்லிட்டேன். எடிட் பண்ணிருங்க தங்கப்பாண்டி. ஆமா, கூலிச்சாமி இறந்த உடனே போட்டு விட்டவாறு ஆழ்ந்த இறங்கல் லேட்டு அம்மர 2 போட்டு விட்டவாறு. அது மாதிரி பூரா பேர் போட்டு விட்டாங்க. 5 பேரா வச்சு வச்சு அடிப்பாங்க. அதை விட இந்த மிருதங்கக்கார அப்படி சொல்லுவாங்க, கொட்டுக்கார நாய் அமுக்கு கிட்ட அடி, இது கொட்டுக்கார நாயா. என்னையா உலகம். இப்படி இன்னொரு தமிழ் இருக்கு மாப்பிள்ள. என்னது? நம்ம அப்பா பத்த தாத்தா இருக்காருல்ல, ஆமா, வேட்டிக்குள்ள கட்டுறதுக்கு பேர் என்ன? கோமணம். கோமணம். தஞ்சாவூரை பக்கம் அதுக்கு பேர் வேற. எப்படி? பேத்தியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அடியே கற்பாயே அந்த கொடியில இருக்கிற தண்டு தாங்கி எடுத்துட்டு வா. தண்டு தாங்கி. கோமணத்துக்கு பேர் தண்டு தாங்கி. கொஞ்சம் தள்ளி போயிட்டா தடி தாங்கிட்டு பேரு. அந்த தண்டியை தாங்குது. இங்க வர்ற சிரிக்கிறேன் வர்றா. அப்ப நாடுகள் தோறும் பாசைகள் வேண்டு வச்சுட்டான். ஆமா, அதனால இப்படி இருக்கிற உலகத்தை இந்த கணினி இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி ஒரு கதம்ப காமிக்கு வாய் விட்டு சிரித்தார் நோய் விட்டு போகும் இன்னும் கலை நிகழ்ச்சியை போடுறீங்கன்ற காரணம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசத்தை ஒரு கவிதை. பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். பழமை குறைந்த காலம், இப்போ புதுமை நிறைந்த காலம். பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு கடுமையை தேடி போய் கலப்பையை தூக்குனது அந்த காலம். அடுமலையை கலப்பையை அந்த காலம். இப்ப காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு விட்டு கட்சி பேசி பேசுறாங்க இந்த காலம். காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு விட்டு கட்சி பேசி பேசுவது இந்த காலம். பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். கேட்டுக்க ஓரஞ்சாரத்தில் உட்கார்ந்தா அப்படி மண்டை மேல மண்டை மேல மண்டை மேல மண்டை மேல மண்டை மேல மண்டை
ஆடு வைக்க போனதெல்லாம் அந்த காலம். ஆடு வைக்க போனதெல்லாம் அந்த காலம். இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு ரத்த ஜடை ஓட்டுக்கிட்டு ஓடுது பாக்க இந்த காலம். ஒட்டுமுடி வச்சுக்கிட்டு ரெண்டு ஜடை ஓட்டுக்கிட்டு ஓடுபாக இந்த காலம். அடுப்பறிக்கு பாரப்பா பழனியப்பா வட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளப்பா பெரியதப்பா. நம்ம ஆப்ப நாட்டில் உள்ள கிராமங்கள்ல தண்ணி கிடைக்காது. இந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக நம்ம அப்பா அப்பத்தா நம்ம அம்மா அப்பத்தா ஆச்சு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தலையில 3 வானை, இடுப்புல 3 வானை, கையில வாளி. எப்படி எடுத்துட்டு வருவா தெரியுமா? கக்கத்துல வாழை வச்சு இக்கத்துல வாழை வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைய வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்காங்கடா. அந்த ரவுண்டா இருக்கும்ல அந்த தள்ளு வண்டி, அந்த குடத்தை வச்சுக்கிட்டு எப்படி நட. இப்ப பணங்களை கொண்டு போய் பைபத்துக்கு போட்டுக்கிட்டு உடுப்பு சண்டை போடுறாங்க இந்த காலம். அதுல பெத்த மல்லியப்பூ முல்லை பூவு மாம்பழ கண்ணத்திலே பொன்னமா மாறி மாறி முத்தந்தார் கிளம்ப பொன்னமா. இது வரைக்கும் யாருக்கு சொன்னேன் மாப்பிள்ள? தாய்மார்களுக்கு சொன்னேன். கக்கத்துல வான வச்சு இக்கத்துல வாளி வச்சு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். விடுங்கடா போட்டு ஏதோ யாருக்கு நாமதயம் என்னையா யாரோ தேடுறேன். தேடுறா போடா சேப்பு சட்டை கூட போடா போ உன்னைத்தான் தேடுது. மோப்பம் முடிக்குது பாரு. அவன் காப்பு கட்டியிருக்க அங்கிட்டு போயிரு. அவன்கிட்ட போ, அந்த சீட்ஸ் பண்ணிட்டு போ. சிப்ப பாரு. அடே அப்பா, எப்ப 10 பிள்ளை சுகப்பிரசவமா தலையில தண்ணி கூட எடுத்துட்டு வந்ததுனாலயே. ஆமா, வீட்டில் உள்ள வேலைகளை காலையில் பெண்களாக பிறந்தவங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கழுவி விட்டு முத்தத்தில் கோலம் போட்டு மஞ்சள் பூசி குளிச்சு நல்லா 8 மணிக்கெல்லாம் சோற குழம்பு ஆக்கி நம்ம புருஷன் கடலாடி சாயலுடி முதுகுளத்தூர் போவாரே அப்படின்ட்டு 8 மணிக்கெல்லாம் சாப்பாட்டை ரெடி பண்ணுறவங்க தான் அன்னைக்கு இருந்தாங்க பெண்கள். இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? 6 மணிக்கு நீசி முடிஞ்சோன்னா அண்ணன் சீரியல், அதுக்கு அடுத்து கிண்ணன் சீரியல், ஆமா, அதுக்கு அடுத்து பாண்டியன் ஸ்டோர், அதுக்கு அடுத்து பாரதி கண்ணம்மா, அடுத்து ஜீ தமிழ், அதுக்கடுத்து 1:30 மணி வரைக்கும் சீரியலை பார்த்துட்டு காலையில் பெண்கள் எந்திரிக்கிறது 10 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க. அந்த குடும்பம் குண்டியை தூக்கிறாது. அதை கேட்க பொம்பளை இல்லையே. யார் இருக்க? கும்மி அடிச்சுச்சுகளே. அடே அப்பா, அந்த காலத்துல எப்படி கும்மி அடிப்பாங்க தெரியுமா? ஒரு கிளவி இருக்கும்யா, அந்த கிளவி அந்த கோடம்பாக்க சேலையை கட்டி அப்படி அந்த கொசுவத்தை தொங்க விட்டு அப்படி மஞ்ச பூசி அப்படி குங்கும பொட்டை வச்சு ஆஞ்சநேயா மைக் செட்ல கூப்பிடுவாங்க. தேவர் குருவசைக்கு எங்க இருந்தாலும் நமது கருப்பாயாத்தா கும்மி பாட்டு பாட வரும்னு சொன்ன உடனே அது குஷி கிளம்பி காலில் தண்டையை போட்டு நம்ம பொண்டாட்டி கிளம்பிட்டாருந்த அந்த கிளட்டு போய் சும்மா கிடப்பானா அவரு தாட்டி சாரதி வேட்டியை கட்டி ஒரு தொங்கு மாலுக்கு தோல் சுருட்டை வாங்கி சுருட்டுனா சொக்கன் பள்ளி விழா சுருட்ட 32 பல்லு முடியாது. அந்த கிளவிய ரசிப்பாரு. எப்படி தெரியுமா? அந்த கூட்டத்துல ஓரமா இருந்து நம்ம பொண்டாட்டி சேர போட்டு உட்காந்து நம்ம பொண்டாட்டி எப்படி பாடுறான்ட்டு அந்த நடுவுல நின்று அந்த கும்மி பாட்டு பாடு. தன்ன தன்ன நன்னாதின தன்னான் தன்ன தன்ன நன்னாதின தன்னான்
பாடுச்சு ஐயா. ஒரு பொம்பளைக்கு பாட்டு தெரியலையே. ஒரு சின்ன பையன் பிள்ளையார் குளத்துல இருந்து வந்து பாடுறான் இருக்கான். அவனும் பாவம் தரக்குடி லட்சுமணி மாதிரியே குரலை வச்சிருக்கான். அவனாவது பாடி மானத்தை காப்பாத்துறானே. எப்படி கும்மி பாட்டு ஓய். ஆனா உண்மையிலேயே இந்த பெண்கள்லாம் ஸ்டெப்பு போட்டு ஆடினீங்களா, அதை நான் பாராட்ட வேண்டிய விஷயம். பாட்டு நம்ம பாடணும், பெண்கள் பாடணும் கும்மி பாட்டு. அந்த காலத்துல வீட்டில் அம்மை நோய் வந்துட்டா என்ன தெரியுமா, வீட்டில் உட்காந்து ராமாயண புக்கை படிப்பாங்களாம். அந்த மாரியாத்தா புக்கை படிச்சா அந்த அம்மை நோய் ஓடிடும். ஒயிலாட்டம் பாட்டு வாத்தியார் எத்தனை வாத்தியாரியா, ஒயிலாட்ட வஸ்தாவி எத்தனை வஸ்தாவி, சிலம்பு வஸ்தாவி எத்தனை வஸ்தாவி. ஆண்களும் சூப்பரா ஆடுனீங்க, நான் கைதட்ட வேண்டிய விஷயம். ஸ்டெப்லாம் அருமையா இருந்துச்சு. பாட்டு பாட கத்துக்கணும். இன்னொரு மாப்பிள்ள, இந்த கும்மிலே 2-3 வகை இருக்கு. இது நான் இப்ப பாருல, இந்த ஒரு கும்மி வேற. அதே ஆத்தா இன்னொரு கும்மி பாரு. எப்படி ஏதண்ணே நல்லே நான் நல்லே எத்தனை கும்மி வகையா. 5-6 பாட்டு பாடிரு மாப்பிள. நான் 6-7வது சுத்துக்கு இந்த கிழவிக்கு பாட்டு எப்படி பாடுவேன்? எப்படி நீராவரி தண்ணி இருந்தா கொடுங்க. ஒரு செம்புல புளிச்சாணி இருந்தா கொடுங்க. புளிச்ச தண்ணி குடிச்சிட்டு அகனே படுத்துரும். காலையில் அந்த கிழமை மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. எப்படி இருந்துச்சியா கிராமங்கள்? இன்னைக்கு செல்லை ஆன் பண்ணிட்டு தாளாட்டு பாட்டு தெரியல, செல்லை ஆன் பண்ணி விட்டுட்டு தொட்டியில் ஒட்டு 100 நாள் வேலைக்கு போயிருதுங்க. இதுக்கு ஏங்குது. எப்படி இருந்த உலகம் அப்போ எப்படி வந்துருச்சு பாருங்க. ஒவ்வொரு தாய்மார்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? குண்டிக்கு தொங்குச்சியா முடி, 16 அடி கூந்தல். இப்போ பாருங்களேன், கூந்தலை கக்குசு கூட்டுற விளக்க மாதிரி நாய் வாழ் மாதிரி தான் இருக்கு. யார் பூரா பிடி பார் ஃபேர் அண்ட் லவ்லி. யார் போட்டா அந்த காலத்தில் ஃபேர் அண்ட் லவ்லி? பியர்ஸ் சோப்பு யார் போட்டா? கமா உன் முகர கட்டிக்கு பிடி பார் என்ன மைத்துக்குங்கிறேன். கரம்பையை தேய்ச்சி குளிச்சாங்கய்யா. சீயக்காயை போட்டு தேய்ச்ச முடி இன்னும் இருக்கு. ஷாம்பு போட்ட தேய்ச்ச முடி இன்னைக்கு உருந்து விழுகிறது. எப்படி இருந்தவங்க? ஆடி பொங்கல் வந்துட்டா தீபாவளிக்கெல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா மாவாட்டுவாங்கடா. அடே அப்பா, அந்த ஆட்டு உரல்ல ஆட்டையில எப்படி இருந்துச்சு அந்த தோசை ருசியா. நாங்க 5 வயசு 6 வயசு இருக்கேன். டவுசர் போட மாட்டேன், கிண்டாங்கியோட தெரியுது பாரு. அது மாதிரியே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கதை சொல்லிக்கிட்டே ஆட்டுவாங்க. எங்க அம்மா தள்ளு, எங்க அப்பா ஆட்டுவாரு. ஏண்டி மீனாட்சி, உன்னை நான் பொண்ணு வாக்க வர்றச்ச நீ கோடம்பாக்கம் சேலை உடுத்திருந்தேலடி. ஆமாங்க, நீங்க விட சாரதி வேட்டி சாரதி சட்டை உடுத்திருந்தீங்க, உள்ள டவுசர் போடாம வந்துட்டீங்க. இதை சொல்லிக்கிட்டே 2 குடி அரிசி குழி குடிச்ச அரிசி ஆட்டிருங்கய்யா. சட்டினி வைக்க முன்னா அடுப்பாங்கனைக்குள்ள உட்காந்து 4 தோசையை தின்றான் அந்த காலத்துல. இந்த தண்டி இருக்கு கட்டையா. இன்னைக்கு தோசை திங்க முடியலையே. மாவு ரேசரிசி மாவு, ரேசரிசி தான் அன்னைக்கு போட்டாங்க. அப்படி இருந்த உலகம் இன்னைக்கு எப்படியோ மாறி போச்சு. நல்லா இருந்த தோசைகள், நல்லா இருந்த கேப்பக்கூழு கம்மங்கூழுலாம் ரோட்டுக்கு வந்துருச்சு. செம்பு 35 ரூபாய்க்கு விற்கிறேன். அந்த கூழ் பானையில பட்டை அடிச்சிருப்பாங்க மாப்பிள்ள. அந்த பட்டை எதுக்கு தெரியுமா? தெய்வீக கூழாம். அந்த கூழ் 1 வாரத்துக்குள்ள எனக்கு தான் தெரியும். எப்படி நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சு, கெட்ட பொருளை பூரா கம்பி கேட்டு போட்டு உள்ள வச்சு விற்கிறேன். என்ன சரக்கு தான் தர்றாங்கிறது இல்லை. பிளாக் பரலுங்கிறேன், ஓல்டு சிப்புங்கிறேன், எக்ஸ்பிரஸ்ங்கிறேன். 2 பேரும் எந்திரிக்கிறாங்களே, என்ன காரணம் தெரியல. வாயில வைக்க முடியல, வீச்சம் நாத்தம்.
இதை சாப்பிட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க விளக்கமாறு பிஞ்சிடாது. அடே அப்பா, இப்படி இருக்கிற உலகமா போச்சு. நல்ல பொருள் ஊரா ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4 சொல்லுக்குருதினே ஆலங்குச்சி வேலங்குச்சி இன்னைக்கு சீனாக்காரன் கெட்டு 550 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த ஆலங்குச்சி வேலங்குச்சி விளக்கல பிரஸ் போட்டு விளக்கிட்டு இருக்கான். அந்த பல்லு வீசுது. ஆம்பளை ஒவ்வொரு ஆம்பளையும் 8 அடி உயரம் 10 அடி உயரம்யா. ஒவ்வொரு வருஷத்துக்கு இந்த தண்டி என்னது மீச. அடே அப்பா, எங்க வாத்தியார் அண்ணனா தம்பியா மிருதங்க அடிப்பாரு இந்த கும்மி பாட்டு பாடையில. பாவலர் பால்சாமி ஐயா தம்பின்னு நினைக்கேன். அண்ணன் அடிப்பாரு, தண்டக்கிட்ட அடிப்பாரு அந்த கும்மி பாட்டுக்கு ஏத்தாப்புல. இன்னைக்கு ஒருத்தர் மேல வாச்சாரு வெள்ளத்தலையா, அது என்ன டோப்பா முடியாண்டே தெரியல, அருமையா வாச்சாரு. ஆமா, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கும்மி பாட்டு பாடிய தம்பிக்கு நன்றி சொல்லணும். அப்படி இருந்தாங்க ஒவ்வொரு பரிசுக்கு இந்த தண்டி. ஓயாம சொல்ற மீச சொல்லு. மீச மட்டுமா உனக்கு அந்த தண்ணி தேவைப்பட்டா ஏன்ட்ட வா. ஆத்தாடி, கடல் தான் உள்வாங்கிருச்சே. மலட்டார் மாதிரி போச்சடா. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கொண்டாட்டி கிடையாது, 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி. ஒவ்வொரு கொண்டாட்டிக்கும் 16 பிள்ளை 18 பிள்ளை. வேலைக்கே போறது இல்லையா? மொச்சப்பயிர் மாதிரி பிதுக்கு எடுத்திருக்காங்க. தால் ஒருபடி மொச்சப்பயிரை தின்னுட்டு குசுகுனா ஆள் நிக்க முடியாதுடா. திட்டி இந்த தகரமெல்லாம் பிஞ்சு ஓடிடும். இன்னைக்கு இப்ப நான் குசுவை சொல்லு நசுக்கி விட்டு போயிருவேன். சிக்கன் இல்ல, சிக்கன் ரைஸ், பிரைட் ரைஸ், நூடுல்ஸ், மசண்டா குசுவ முடியும். எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல? காலையில எந்திரிச்சு கலப்பையை தூக்குறது அந்த காலம். காலையில எந்திரிச்சு நல்ல கட்டப்பிடியை இழுத்துக்கிட்டு நல்ல கணேசு கோயிலை உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு டாஸ்மார்க்ல போய் 145 ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு களத்திலே அடிச்சுக்கிட்டு உனக்கு வீணா போறதெல்லாம் இல்லை. முன்னாடி உட்கார்ந்து நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழும் சொல்லிக்கொண்டு நோட்டீஸ் தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று போட்டக்கூடிய பசும்பொன்னையா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்கி இத்தகை மீதினிலே ஒரு தெய்வமாய் பிறந்த முத்துராமலிங்கமே, தேவர் முருகனின் அவதாரமே. இத்தகை மீதினிலே ஒரு தெய்வமாய் பிறந்த முத்துராமலிங்கமே, தேவர் முத்துராமலிங்கமே. மானிடர் பல பிறந்தார் இந்த மண்ணிலே, மருகன் போல் தேவர் பசும் பொன்னிலே. மானிடர் பல பிறந்தார் இந்த மண்ணிலே, மருகன் போல் தேவர் பசும் பொன்னிலே. தானவும் தவம் செய்தார் தமிழ்நாட்டிலே, தலைவரின் புகழ் துளங்கும் பொன்னேட்டிலே தலை வீதியிலே ஒரு தெய்வம் பிறந்த முத்துராமலிங்கமே, தேவர் முத்துராமலிங்கமே. அரசியலை தினம் போட்டினார், ஞானத்திலே மனதை நிலைநாட்டினார். தெய்வீக
வடிவேலவனும் கூட வர செங்கதிரோன் ஒளியை போல வந்துகின்ற தங்க நிறம் தேவரையா கடலாடியில் வந்துகின்ற தங்க நிறம் தென்னகத்தில் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தில் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தேவரையா கடலாடியில் வந்துகின்ற தங்க நிறம் தென்னகத்தில் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தேவரையாவை கடலாடியில் நம் இல்லந்தோறு வணங்குகிறோம் தென்னகத்தில் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் அவர்தான் உக்கிரபாண்டியர் பெற்றெடுத்த தங்கமையா தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் அவர்தான் இந்திராணி தாய் பெற்றெடுத்த தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோ ஒளியை போல வந்துதித்த தங்கடிரோ தேவரையா வந்துதித்த தங்கடிரோ பசுமொனையா வந்துதித்த தங்கடிரோ நன்றி 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 கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி என் நகரத்திலும் பொன்னரமா விளங்கக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தெய்வீக திருமணார் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 63வது குரு பூஜை 118வது ஜெயந்தி விழா 8வது ஆண்டு ராஜராஜேஸ்வரி அம்மன் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டும் கடலாடி நகர் தேவர் உறவின் முறை 37வது ஆண்டு முளைப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டும் நாடகம் நடைபெறும் அனைவரும் காணவர்கள் நிகழும் விசுவாச வருடம் சூத்திர மச்சம் அவரு பார்ப்போம் சுக்கில பட்சம் 3ஆம் நாள் 20/10/2025 திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு தெய்வீக திருமணார் உள்ள ஊருது வெறியாச்சா தொழில் ஆர்வம் சிங்கார கலையரங்கு நிகழ்ச்சி அமைப்பாளர் மரியாதை தலை சிறந்த நகைச்சுவை நடிகைகள் பங்கேற்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்னும் கதம்ப காமிக்க என்னும் கலை நிகழ்ச்சி உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிப்பதற்கு நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி நகைச்சுவை நடிகர் மெசஸ்டி காமெடியன் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய PVK ராமலிங்கம் என்ற ரத்னம் அவர்கள் இவரக மேடையில் நகைச்சுவை நடிகராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக தமிழகம் எங்கும் தன்னுடைய வசனத்தாலும் தன்னுடைய நடிப்பாலும் உங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய நமது அன்பு தம்பி நகைச்சுவை நடிகர் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது முத்துராசி என்ற வடிவேல் அவர்கள் இவரக மேடையில் பின் நகைச்சுவை நடிகராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார்.
எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேலக்கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி, ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை, நாடக உலகின் டிஎம்எஸ் என்று போட்டப்படுகின்ற வெங்கல குரலோன் செய்யாமங்கலமான இரண்டெடுத்த KR ராம்தாஸ் அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் அன்பின்பார். நாளொரு வீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாளொரு வீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமுள்ளு. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமுள்ளு. நாளொரு வீடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. உள்ளத்தில் வைத்ததே உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். உள்ளத்தில் வைத்ததே உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வை உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன். உலகத்தில் கோழைகள் தலை. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. காத்தில் நிலவா கடலில் மலையா. காத்தில் நிலவா கடலில் மலையா. பிறந்தாயாருக்கு பகையின் துணையா பசியின் உணவா இருந்தா ஊருக்கு லாபம். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. பருந்துகள் ஆவதில்லை. நாளொரு வேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமுள்ளு. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமுள்ளு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நம்மளா திட்டுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆமா, இப்படி பாடெல்லாம் கேட்க கொடுத்து வைக்கணும். எத்தனை வருஷமானாலும் அழியாது. யார் கேட்குறா? நன்றி. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாருன்னு பாரு ஐயா. அப்போ 5000 வண்டி நிற்கி. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பற்றி வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அருணன் பாத்திமுனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் இரண்டெடுத்த VM சிங்கத்துரை அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பி நான் தவேலா. Thank you.
அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி குலசேகரநல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி. நாளைக்கு நாம தானே வர்றோம், பாதி இருக்கட்டும். நன்றி. அடுத்தபடியாக தாளத்தை சிக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இடைச்சூரியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் இவர் மடையில் சிஞ்சா போது மாப்பிள்ளை ஒத்த குத்து இருக்கட்டும் வரிசையா குத்திக்கிட்டு தான் தர்றான். எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு, என் பேரை சொல்லணுமா இல்லையா? அப்ப நாளைக்கு சொல்லிக்கிறோம், விடுங்க. போதும், நாளைக்கு சொல்லிக்கிறவா வரட்டு முடியட்டு. நாட்டிய ஒய்யாரிகள், நடன சிங்காரிகள், நாட்டிய தாரகைகள், சின்னஞ்சிறு மொட்டுகள், செம்பவள சிட்டுகள், நடன மங்கைகள். அந்த பேரை சொன்ன உடனே ராமதாஸ் அடே முகம் அப்படி குளிரா, பெண்ணென்றால் பேய் மிறங்கும்ட்டான்டா. சுஷீலா உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய தொண்டைமான் புதுக்கோட்டையைச் சேர்ந்த RS ராதா செல்வி அவர்களும் இவர்கள் வேடைகள் நமது மனைவியைச் சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய P சுசிலா அவர்களும் மற்றும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது ஆர்த்தி அவர்களும் இவர்கள் பேரையில் நகைச்சுவை நடிகர்களாக தோன்றும் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ எங்கே என் நினைவுகள் எங்கே, என் நினைவுகள் எங்கே, நீ எங்கே
நன்றி. யாரை நினைச்சு பாடுறான் தெரியுமா? யாரு? அன்பு அண்ணன் பரமப்பட்டி கூலிச்சாமியை நினைச்சும், மறைந்த அன்பு அண்ணன் யாரை நினைச்சிருந்தேன். எங்கேயே இருக்காரு, அதை நினச்சி பாடிக்கிட்டு இருக்கேன். பரமப்பட்டியில் பிறந்து இன்னைக்கு மலேசியாவிலேருந்து போகணும், சிங்கப்பூர்லேருந்து பிறந்து கள்ளிக்குடியில் பிறந்த மகானுக்கு இன்னைக்கு உலகமெங்கு போகணும். இறந்துட்டாராம்ல. அதான் மனிதன் பிறப்பது ஒரு இடம், இருப்பது ஒரு இடம். எல்லா மனிதனுக்கும் இறக்கத்தான் போகிறான். ஆனால் ஒரு பச்சை பிள்ளை ஒரு இறந்துருச்சுன்னா தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு வருத்தப்படும். நன்றி. அருமையான பாடல் மாப்பிள்ள. ஆமாம், இந்த பாட்டோட வச்சுக்க, பழைய சட்டியை தூக்கிடாத. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நிகரில் என்று வெட்டி முரசு வெட்டி வருகின்ற ஒளி அமைப்பு நமது ஆஞ்சநேயர் ரேடியோ சிரிப்பிடம் கடலாடி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக பந்தல் அமைப்பு இந்த வட்டாரத்திலே கிடையாது, அருமையான முறையில் நமது ஏவிகே பந்தல் அமைப்பகம் உரிமையாளர் பி செந்தூர்நாதன் எம் கர்சல் குலத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளம் பந்தல் அமைத்திருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கருதி ஆழ்த்துக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது ஆப்பனூர் கண்டெடுத்த ஊனா பாவலர் பாலிச்சாமி தேவருடைய சிசியனும் ஆகிய பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பஃபூன் மற்றும் பல வேடங்கள் புரிய காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி மாப்பிள்ள. சரி, எங்க 3 பேத்துக்கு பாடுறீங்களா? 3 பேருக்கும் பாடினேன். உனக்கு என்ன செய்ய? பாடுங்க. பாடவா? என்னடா 3 பேருக்கும் பாடினா ஏதோ ஊடமாட ஒன்று வருங்க. நீ என்ன ஒன்று உதவுங்க. நான் தினமும் வர்றேன். உனக்கு பாடி என்ன செய்ய? நீ என்ன பண்ண போற? எனக்கு பாடினா நல்லா இருக்கும். விளக்கு மாத்துச்சு குத்திய வச்சு எழுப்புவேன். இல்லைன்னு வைய பூதியா போயிரும். பார்த்து இருக்காடா. ஆடுவரையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடுவரையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் புள்ளி வரை வருமா, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, ஆடுவர பிள்ளை கடைசி வரையா, கடைசி வரையா. சென்றவனை கேட்டோம் வந்து விடு என்போம், வந்தவனை கேட்டோம் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வர பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஆரிரோ 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 தூக்கு. தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடா போடா. 45,000 கொடுத்துட்டு பாடுறா தூங்குறத.
முகத்தை கழுவிட்டு உட்காருனே, காசு போயிருமுனே, ஏமாத்திடுவான் பார்த்துக்க. நீ தூங்கி இது வந்து நாடகம் தூங்க ஆரம்பிச்சிடும். டேய் கூலிங்க குடிக்காத, இந்த பாட்டு தான் வரும். மோசமானதுடா கூலிங்கி. பாக்கு போட்டுக்க பெரியத்தால். அடே அப்பா வாசி போய் பேரன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை இல்லை, கடைசி வரை யாருமே இல்லை. எதுவும் வராது. அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியம் தான் போகும். நல்லபடியாக சம்பாதிங்க. சம்பாதிச்ச பணத்தை நல்ல முறையாக படிக்க வைங்க. சுருக்கமாக சொல்லிடுவேன், நாளைக்கு தான் விளக்கமாக சொல்லுவேன். நன்றி. குழந்தைகளுக்கு உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அடியேன் சண்முகராஜா தான் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறேன். எந்த நாடகமாக இருந்தாலும் அடியேனை நாடுகள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவேன் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு. ஆமா, சாப்பாடு, சாம்பார், துவையல் சூப்பர் மாப்பு. ஆமா, உணவளித்த அன்பு அண்ணன் மலைசாமி அண்ணன் அவர்களுக்கும் அவருக்கு நன்கொடை அளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் அவசரமா இருந்தாலும் நல்லா அந்த துவையலே எங்களுக்கு உள்ள தள்ளிடுச்சு. சாப்பாட்டு நல்லா இருந்துச்சு. நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய வரைக்கும் வருக வருக என வரவேற்கும் கடலாடி நகர் தேவர் உறவின் முறை மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று எங்களது கூட்டரம்ப கூடியிருக்கு, கூத்து பார்க்க வந்திருக்கு. ஆட்டமோடு எங்களையும் இங்க அனைவருமே பார்த்திருக்கு, அனைவருமே பார்த்திருக்கு. நாடகமும் தேவை, நடிப்பது எங்க சேவை. நாடகம் தேவை, நடிப்பது எங்க சேவை. நாடகமும் தேவை, நடிப்பது எங்க சேவை. பட்டக்கு ஒரு நடை இருக்கு, குத்துக்காரு மேல பொண்ணு இருக்கு, மேல இருக்கு, ஜோடி இருக்கு. ஆட்டமோட வந்த எங்களுக்கு நீங்க பண்ண வேணாம். நாடகமும் தேவை, நடிப்பது எங்க சேவை. பேச்சுக்களை பேசக்கூடாது, நீங்க அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது, அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது, நீங்க அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. குறுக்க மறுக்க எந்திரிச்சு போகக்கூடாது, சேவை.